1500 மில்லியன் ரூபாய் சவுதி அரேபியா நிதி உதவியுடன் அக்கரைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்குவதற்காக அமைக்கப்பட்ட 500 வீடுகள் மாத்திரம் இன வீதாசாரத்தின் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் என உயர் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் கடந்த 20 வருடங்களாக பயனளிக்கப்படாமல் பெரும் காடாக மாறியிருப்பதை அறிவீர்களா? இரண்டாவது, அம்பாறை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட மாவட்ட இன விகிதாசார அடிப்படையில் இவ்வீடுகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்ற அத்தீர்மானம் பற்றி சட்டமா அதிபர் மூலமாக உயர் நீதிமன்றத்திற்கு அறியத்தரப்பட்டுள்ளமைக்கு அமைய உயர்மன்றத்தினால் ஏதேனும் தீர்மானங்கள் அல்லது அறிவுறுத்தல்கள் தரப்பட்டுள்ளனவா? மூன்றாவது, பெரும் காடாகி பாலடைந்த நிலையில் காணப்படுகின்ற இவ்வீட்டு திட்டத்தை முழுமையாக மீள் அமைப்பதற்கு அவற்றுக்கு மேலதிகமாக மேலும் 500 புதிய வீடுகளை வழங்குவதற்குமான உறுதிமொழிகள் அந்நிறுவனத்தினால் வழங்கப்பட்டுள்ளமை பற்றி அறிவீர்களா? நான்காவது, அக்கரைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் சுனாமி அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட 308 குடும்பங்கள் இனங்காணப்பட்டுள்ளமையும் இக்குடும்பங்களுக்கு அவ்வீடுகள் வழங்கப்பட வேண்டும் என சிபாரிசு செய்யப்பட்டுள்ளதையும் அறிவீர்களா? ஐந்தாவதாக, இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் இந்த விடயம் தொடர்பாக ஆராய்ந்து ஒருங்கிணைப்பு மீள்புனரமைப்பு பகிர்ந்தளிப்பதற்கான பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பாராளுமன்ற குழு ஒன்றை நியமித்து பொருத்தமானது என இச்சபைக்கு முன்மொழிவீர்களா? ගරු කතානායකතුමනි, கௌரவ சபாநாயகர் அவர்களும் முதலாவது கேள்விக்கான பாதை 2004-27 தேதி நாட்டை பாதித்த சுனாமியினால் வீடுகளை இழந்த அம்பாறை மாவட்ட மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்காக சவுதி அரேபிய அரசாங்கம் சல்மான் ரஜூனுடைய நன்கொடைகள் மற்றும் நன்கொடைகள் நிதி பிரிவு அக்கரைப்பத்து பிராதேசிய செயலக பிரிவில் 500 குடும்பங்களடக்கியதாக நுரைச்சோலை சுனாமி கருத்திட்டம் 2015 அந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் அவை பூர்த்தி செய்யப்பட்டு இலங்கை அரசாங்கத்துக்கு கையளிக்கப்பட்டுள்ள எல்லாவலும் மீதான தேர்வு உள்ளிட்டவர்கள் அம்பாறை திகவாபி ரச்சபகா விகாரைக்கு அண்மையில் முஸ்லிம் மக்கள் குடியேற்றுவது சிங்கள பௌத்த மக்களுடைய உரிமைகளை மீறுவதாக கூறி 2008-3-31 அப்போதைய அம்பாறை மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட 12 பேருக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தின் முன் வழக்கு தாக்கல் செய்தது. அதாவது அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்கை தொடுத்ததற்கு அமைய பயனாளிகள் மத்தியில் வீடுகளை பகிர்ந்தளிப்பது இடைநிறுத்தப்பட்டது. இந்த அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்கை கருத்தில் கொண்டு நீதிமன்றம் 2009-6 தீர்மானத்தை கட்டளையினை பிறப்பித்தது. அதாவது அரசாங்க காணிகள் அவை பொதுமக்களுக்காக நிறைவேற்றுத்துறை கைப்பற்றி இருக்கின்றது, அவற்றை மக்களுக்கு வழங்க முடியும் சட்டத்தின் பிரகாரம். மேலும் பயனாளிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளவை அவை சட்ட செயல்முறையினூடாக தெரிவு செய்யப்படவில்லை என்பதையும் நீதிமன்றம் அடையாளம் கண்டது. இந்த வீடுகளை பகிர்ந்தளிப்பது அரசாங்க காணிகளின் பொறுப்பாக உள்ள நிறைவேற்றுத்துறையினால் விதித்துரைக்கப்பட்டுள்ள காணிகளை பகிர்ந்தளிப்பு தொடர்பிலான சட்ட நடவடிக்கைகளை செயல்முறைகளை பின்பற்றியவாறு மக்களுடைய இனத்துவ விகிதாசாரத்தை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அங்கு மேலும் குறிப்பிடப்பட்டிருந்த இந்த நீதிமன்ற தீர்மானம் காரணமாக இந்த 500 வீடுகளையும் இதுவரையில் நமக்கு பகிர்ந்தளிக்க முடியவில்லை. இரண்டாவது கேள்விக்கான 2016-1-11 அம்பாறை மாவட்ட செயலக அலுவலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானம் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த வீடுகள் அம்பாறை மாவட்டத்தில் வாழுகின்ற மக்களுடைய இனவிகிதாசாரத்துக்கேற்ப ஒதுக்கப்பட வேண்டும் என்பதுதான் 2012 இடம்பெற்ற குடித்தொகை சனத்தொகை மதிப்பீட்டின் பிரகாரம் வெளியிடப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப பின்வருமாறு இந்த மாவட்டத்தில் இனவிகிதாசாரத்துக்கேற்ப இந்த வீடுகள் 500ஐயும் பகிர்ந்தளிக்க உயர் நீதிமன்ற கட்டளை எமக்கு கிடைக்கப்பெறும் என்றால் அதை எமக்கு நடைமுறைப்படுத்த முடியும். அதற்கேற்ப சிங்கள இன வீதம் 38.9,
500 வீடுகளில் 195 வீடுகள் இவர்களுக்கு, முஸ்லிம் மக்களுக்கு 43.3 இன விகிதம், 270 வீடுகள் இவர்களுக்கு, தமிழ் இன வீதம் 17.4, இவர்களுக்கு 87 வீடுகளும், ஏனையவை 0.3 காணப்படுவதாகத்தான் அங்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது உயர்நீதிமன்ற தீர்மானத்தின் பிரகாரம். இது பற்றியதற்கு முன்னர் சட்டமா அதிபரிடம் ஆலோசனை கேட்கப்பட்டது. அப்போது வழங்கப்பட்டுள்ள ஆலோசனைகளை பார்த்தால் உயர்நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் செயற்படுமாறுதான் அங்கு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த வீடமைப்பு திட்டம் தொடர்பில் சட்டமா அதிபரின் E/457/223 2023 12/7 அழைப்பு கடிதத்தின் பிரகாரம் 2023 12/13 முற்பகல் 9:30 மணிக்கு சட்டமா அதிபருடைய தலைமையில் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது சட்டமா அதிபர் இது பற்றி நீண்ட ஒரு விளக்கத்தை அளித்துள்ளார். மேற்குறிப்பிட்ட குடித்தொகை மதிப்பீட்டின் பிரகாரம் வெளியிடப்பட்டுள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டு இந்த மாவட்டத்தில் உள்ள இனவிகிதாசாரத்துக்கேற்ப வீடுகளை பகிர்ந்தளிப்பது தொடர்பில் மீள்பரிசீலனை செய்ய அவர் தீர்மானம் மேற்கொண்டுள்ளார். உயர்நீதிமன்றம் வழங்கிய வழக்கு தீர்ப்புக்கு முரணாகாத வகையில் மேற்குறிப்பிட்ட 2012 இடம்பெற்ற குடித்தொகை புள்ளிவிவர மதிப்பீட்டின் பிரகாரம் வெளியிடப்பட்டுள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டு மேற்குறிப்பிட்ட முறையில் இந்த மாவட்டத்தின் இனவிகிதாசாரத்துக்கேற்ப இந்த 500 வீடுகளையும் ஒதுக்கீடு செய்வது, அதாவது பகிர்ந்தளிப்பது நல்லது என, நியாயமானது என உயர்நீதிமன்றத்துக்கு மீண்டும் இது குறித்து பரிசீலிப்பதற்காக சட்டமா அதிபர் ஆற்றுப்படுத்தியுள்ளார். இது குறித்து வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு பணியக அமைச்சர், சட்டமா அதிபர் திணைக்களத்தில் காணி ஆணையாளர் திணைக்களம், அதே போன்று அம்பாறை மாவட்ட செயலகம் உள்ளிட்ட குறிப்பிட்ட பங்குதாரருடன் கூட்டம் ஒன்று நடத்தியுள்ளார். அதற்கேற்ப உயர்நீதிமன்ற தீர்ப்பு அபகீர்த்தி ஏற்படாத வகையில் தொடர்ந்து செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் இந்த வீடுகளின் தற்போது நிலைமை தொடர்பிலான அறிக்கையை முன்வைக்குமாறும் குறிப்பிட்ட உத்தியோகத்தர்களுக்கு அவர் அறிவுரை வழங்கியுள்ளார். இந்த சிக்கலை தீர்க்கும் வரையில் தொடர்ச்சியாக கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்படும். அதற்கேற்ப உயர்நீதிமன்ற தீர்ப்பில் இருந்து 20 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் இதுவரை எமக்கு அந்த வீடுகளை பகிர்ந்தளிக்க முடியவில்லை. இந்த வீடுகள் உண்மையில் எப்போது பயன்படுத்த முடியாத நிலையில் தான் காணப்படுகின்றன. 3வது கேள்விக்கான பதிவு சம்பந்தவ இந்த வீடுகளை திருத்துவது தொடர்பில் அம்பாறை மாவட்ட செயலாளர் அறிவுறுத்தப்படவில்லை என்றுதான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 4வது கேள்விக்கான அக்கரைப்பத்தை பிரதேச செயலாளர் AP/LM/LRSC/18/2024 இலக்க கடிதத்தினூடாக ஜனாதிபதி செயலாளருக்கு அவர் அறிவித்திருக்கிறார். சுனாமியினால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய அமைப்பு, சிவில் அமைப்புகள் முன்வைத்துள்ள கோரிக்கைகளின் பிரகாரம் அக்கரைப்பத்து பிரதேச செயலக பிரிவில் சுனாமியினால் பாதிக்கப்பட்ட 308 குடும்பங்களுக்கு இந்த வீடுகளை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று அவர் கோரியுள்ளார். ஆனாலும் மாவட்ட செயலாளருக்கு வீடுகளை வழங்குவதற்கான தகுந்த பயனாளிகளை தெரிவு செய்யுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு என்றாலும் இதை நடைமுறைப்படுத்த முடிய அதிலும் பிரச்சனை இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றி உறுதியாக குறிப்பிடப்படவில்லை. 5வது கேள்விக்கான பதில் உயர்நீதிமன்றத்துக்கு அபகீர்த்தி ஏற்படாத வகையில் வீடுகளை பகிர்ந்தளிப்பதற்கான செயல்முறைகளை கண்டறியும் முகமாக பாராளுமன்றத்திலும் குழு ஒன்றை ஸ்தாபிக்க நமக்கு முடியும். அமைச்சு இந்த வீடுகளை பகிர்ந்தளிப்பது தொடர்பிலான தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் சவுதி அரேபிய தூதுவராலயத்தை பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் அறிவுறுத்தியுள்ளது. பிரதமர், நாங்கள் கேட்பது உண்மையில் கடந்த அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு பல வருடங்களாக காணிகள், அதே மாதிரி வீடுகள் எல்லாமே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த இடத்துல இது எந்த அடிப்படையில் வழக்கு போடப்பட்டிருக்கின்றால் அரசியலமைப்பின் உத்தரவாத சட்டத்திற்கு ஏற்ப சமத்துவ சட்டத்தின் பிரகாரம் எல்லா அரச வளங்களும் சமமாக பயனளிக்கப்பட வேண்டும் எனும் சட்டத்தின் மூலம் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. ஆனால் கடந்த காலங்களில் பார்க்கல அப்படி எங்கேயுமே நடக்கல.
அப்ப இந்த விடயத்தை ஒரு இனவாத அடிப்படையில் ஒரு கட்சியால், குறிப்பாக நாங்கள் இங்க சமய தலைவர்களை கூறுறதை விட ஒரு கட்சியால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இந்த 308, அதாவது இந்த உண்மையிலேயே இலங்கை அரசாங்கத்துக்கும் நமது அரசாங்கத்துக்கும் அதே மாதிரி சவுதி அரேபியா அரசாங்கத்துக்கும் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் கொடுக்க சொல்லியிருக்குது. அப்ப சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க சொன்னதை போய் இந்த சட்டத்தில் போட்ட இடத்துல எங்களை சட்டமா அதிபர் திணைக்களங்கள் அதுக்குரிய என்ன விளக்கங்கள் கூறினார்களோ, என்ன அமைப்பு நடந்துச்சோ, ஆனால் இவ்வாறான ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறதால நாங்கள் கேட்கறது பாதிக்கப்பட்ட 308 சுனாமியால் பாதிக்கப்பட்ட 308 குடும்பங்களுக்கு கொடுத்துட்டு மீதியை நாங்கள் மாவட்ட வீதாசார அடிப்படையில் பிரிக்கிறது தான் பொருத்தமாக இருக்கும் என்ற சுனாமியாக்கா வழங்கப்பட்டது என்ற அடிப்படையில் குறிப்பாக இது ஒரு இனவாத அடிப்படையில் தான் இது எடுக்கப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் உண்மையிலே நீங்க பொதுவாக சொல்றால் இந்த அரசாங்கம் இனவாதத்தை அடிப்படையாக கொண்டு கடந்த காலங்களில் செயல்பட்டவர்களுக்கு மாற்றமாக சிஸ்டம் சேஞ்ச் என்ற அடிப்படையில் வந்துக்கிறீர்கள். அந்த அடிப்படையில் இனவாத முறையில் பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு உரிய ஒரு தீர்வை எடுத்து கொடுப்பீங்க நம்புறேன். அந்த அடிப்படையில் சட்டமா அதிபருடைய அந்த முயற்சிகள், உங்களுடைய இந்த முயற்சிகளுக்கு அடிப்படையில் எவ்வாறோ பாதிக்கப்பட்ட 308 குடும்பங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு பொருத்தமான நடவடிக்கை நீங்க சொன்ன மாதிரி பாராளுமன்ற குழுக்களோ மீண்டும் சட்டமா அதிபர் கூடாக எடுக்கப்பட்டிருக்கிற இந்த நடவடிக்கைகளை சாதகமாக்கி இந்த பாதிக்கப்பட்ட 308 குடும்பங்களுக்கு கொடுத்துட்டு மீதி மாவட்ட வீதாசாரத்தில் செய்வதுதான் பொருத்தம் நினைக்கிறேன். அது சம்பந்தமாக கேள்வியை குறுகியதாக கேளுங்கள். ගරු කතානායකතුමනි, கௌரவ சபாநாயகர் அவர்களே, உயர்நீதிமன்ற வழக்கு தீர்ப்பு ஒன்று இங்கு இருக்கிறது. அந்த வழக்கு தீர்ப்பின் பிரகாரம் இன விகிதாசாரத்துக்கு ஏற்ப இந்த வீடுகளை பகிர்ந்தளிக்குமாறு தான் கூறப்பட்டிருக்கின்றது. இதை செயற்படுத்துகையில் தான் இங்கு ஒரு பிரேரணை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. மாவட்ட இன விகிதாசாரத்துக்கு ஏற்ப அதை பிரித்து கொடுக்குமாறு. ஆகவே உயர்நீதிமன்ற தீர்ப்பொன்று தொடர்பு இருப்பதன் காரணமாக அதை அபகீர்த்திக்கு உட்படுத்துகின்ற முறையில் நமக்கு எந்த ஒரு தீர்மானத்தை மேற்கொள்ள முடியாது என்றுதான் சட்டம் அதிபர் திணைக்களம் கூறுகிறது. இந்த 500 வீடு தொடர்பிலான நிலைமை இதுதான். ஆகவேதான் நாங்கள் பிரேரிக்கின்றோம். பாராளுமன்றத்தில் நாங்கள் குழுவிலும் இதை பற்றி பேசுவோம். நம்முடைய பிரதி அமைச்சர் இதை தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்தி வருகிறார். தகுந்த தீர்வுகளை நாங்கள் எட்டுவோம். இந்த 500 வீடுகளை எவ்வாறு, அதாவது இந்த 308 பேருடைய பிரச்சனை இருக்கும் என்றால் அதிலும் புறம்பாக தலையீடு செய்து நியாயங்கள் ஏற்படுத்தி கொடுக்க நாங்கள் முயற்சி செய்வோம். உண்மையில் இது பற்றியே நாங்கள் சந்தேகம் என்று செயற்படுவோம். அதில் தலையீடு செய்வதற்கு நமக்கு இந்த பிரச்சனையும் இல்லை. இந்த 500 வீடுகளையும் அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு அமையத்தான் எங்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டி ஏற்படும். அதற்கு இருப்புதான் செயற்பட வேண்டி ஏற்படும். கொள்கையுடன் ஆட்சி விடும் இந்த அரசு குறித்த விடயத்தில் பாதிக்கப்பட்ட இந்த 308 குடும்பங்களுக்கும் ஒரு சரியான அவர்களுக்கு கிடைப்பதற்குரிய முறைகளை ஏதோ ஒரு வகையில் நீங்க சொல்ற மாதிரி உயர்நீதிமன்றத்தை நாங்கள் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்றோம், நீதித்துறையிட சுயாதீனத்தை ஏற்றுக்கொள்றோம். இருந்தாலும் கடந்த காலங்களோட ஒப்பிடையில எனக்கு தெரிய இந்த சரித்திரத்திலேயே சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு இவ்வாறான ஒரு தீர்ப்பை போய் பெறுவதற்குரிய சட்ட நுணுக்கங்களை சபையில் நீதிமன்றத்துக்கு தெரிவிச்சு, ஆனால் உங்களுக்கு தெரியுது ஒரு இனவாத குழுவால் திட்டமிட்டு செயல்பட்டுங்கிற அடிப்படையில் இவர்களுக்குரிய அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய நிவாரணத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.